أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். قل من ينجيكم من ظلمات البر والبحر تدعونه تضرعا وخفية لئن أنجانا من هذه لنكونن من الشاكرين. நபியே, நீர் இவர்களிடம் கேளும், தரை மற்றும் கடலின் இருள்களின் அபாயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவோர் யார்? துன்பம் வரும்போது நடுங்கியவாறும் மெதுவாகவும் யாரிடம் நீங்கள் இறைஞ்சுகின்றீர்கள்? இத்துன்பங்களிலிருந்து அவன் எங்களை காப்பாற்றிவிட்டால் நாங்கள் நிச்சயம் நன்றி செலுத்துவோராயிருப்போம் என்று யாரிடம் கூறுகின்றீர்கள்? قُلِ اللَّهُ يُنَجِّيكُم مِّنْهَا وَمِن كُلِّ كَرْبٍ ثُمَّ أَنْتُمْ تُشْرِكُونَ. நீர் கூறும், இத்துன்பங்களில் இருந்தும் மற்றும் எல்லாவிதமான இடர்களில் இருந்தும் உங்களை காப்பாற்றுபவன் அல்லாஹுதான். இதற்கு பின்னரும் நீங்கள் அவனுக்கு இணை வைக்கின்றீர்களே. قُلْ هُوَ الْقَادِرُ عَلَى أَن يَبْعَثَ عَلَيْكُمْ عَذَابًا مِّن فَوْقِكُمْ أَوْ مِن تَحْتِ أَرْجُلِكُمْ أَوْ يَلْبِسَكُمْ شِيَعًا وَيُذِيقَ بَعْضَكُمْ بَأْسَ بَعْضٍ انظُرْ كَيْفَ نُصَرِّفُ الْآيَاتِ لَعَلَّهُمْ يَفْقَهُونَ. நபியே, நீர் கூறும், உங்களுக்கு மேலிருந்தோ உங்களின் கால்களுக்கு கீழே இருந்தோ ஏதேனும் ஒரு வேதனையை உங்கள் மீது இறக்கவும் அல்லது உங்களை பல்வேறு கூட்டங்களாக பிரித்து உங்களில் ஒரு கூட்டத்தார் கொடுக்கும் துன்பத்தை மற்றோர் கூட்டத்தார் சுவைக்கும்படி செய்யவும் அவன் ஆற்றல் உள்ளவன். பாருங்கள், அவர்கள் உண்மையை உணரும் பொருட்டு நம் சான்றுகளை எவ்வாறெல்லாம் மீண்டும் மீண்டும் அவர்கள் முன் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். وَكَذَّبَ بِهِ قَوْمُكَ وَهُوَ الْحَقُّ قُلْ لَسْتُ عَلَيْكُمْ بِوَكِيلٍ. நபியே, உம்முடைய சமுதாயத்தினர் இதனை பொய்யென்று வாதிட்டுக் கொண்டிருக்கின்றனர். இருந்தபோதிலும் இதுதான் உண்மை. நான் உங்களுக்கு பொறுப்பாளனாக நியமிக்கப்படவில்லை என்பதை அவர்களிடம் நீர் கூறிவிடும். لِكُلِّ نَبَإٍ مُسْتَقَرٌّ وَسَوْفَ تَعْلَمُونَ. ஒவ்வொரு செய்திக்கும் அது வெளிப்படுவதற்கென குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. இறுதி முடிவு என்னவென்று விரைவில் உங்களுக்கு தெரிந்துவிடும்.